புதுச்சேரியில் மூச்சு திணறல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பெண்மணிக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மணவெளி ஓடவெளி பகுதியை சேர்ந்தவர் வசந்தா. 61 வயதான அவருக்கு கடந்த வாரம் மூச்சு திணறல் ஏற்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். கடந்த ஒரு வாரமாக சிகிச்சை பெற்று வந்த வசந்தா திடீரென சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். நலமுடன் இருந்த வசந்தா திடீரென உயிரிழந்ததை அடுத்து அவரது உறவினர்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மருத்துவர்களின் கவனக்குறைவாலும் தவறான சிகிச்சை அளித்ததே வசந்தா உயிரிழப்பிற்கு காரணம் என கூறி அரசு மருத்துவமனையில் போராட்டம் நடத்தினர். மேலும் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடன் வசந்தாவின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மேலும் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய அரசு மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரி வசந்தா இறந்தது குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அரசு பொது மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. துறை சார்ந்த மருத்துவர் சரியான முறையில் எந்த விதமான பதில் சொல்லலை. இன்னைக்கு காலைல அந்த நோயாளி நல்லாகிறாரு, நீங்க வீட்டுக்கு போயிடலான்னு சொன்ன டாக்டரு இப்போ அவங்க இறந்து 1 மணி நேரம் ஆகுது. இந்த 1 மணி நேரமா டாக்டர் இது சம்பந்தமா கேட்டதுக்கு எந்த விதமான பதிலுமே கிடையாது. செவிலியர் பதில் கிடையாது. கேட்டா நீங்க உள்ள பேசுங்க சொல்லுறாங்க. ஒரு இறக்கக்கூடிய ஒரு நோயாளிய வெண்டிலேட்டர் எடுக்கக்கூடிய அவசியம் என்ன? நீங்க வெண்டிலேட்டர் எடுக்க போறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா முன்கூட்டியே அந்த நோயாளி சரி கிடையாது, அவங்க இப்படிப்பட்ட நோயில இருக்கிறாங்க, அவங்க இன்னும் இறக்கிறது சரியான சொல்லணும். டாக்டர் இது வரைக்கும் கூட்டி எந்த டாக்டரும் வரல. இந்த துறை சார்ந்த ஆர்எம் வரல, டிஎம்எஸ் வரல, யாருமே இது வரைக்கும் வரல. இது வரைக்கும் யாருமே வரல. ஒரு சாதாரணமா சொல்லிடுறாங்க, நாங்க போஸ்ட் பண்ண அனுப்புறோம், நீங்க போஸ்ட் பண்ணல, நீங்க பாத்துங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் சொல்றாரு. இது இந்த பில்டிங்ல பக்கத்து ஐசியூ இருக்குது, புறநோயாளி பட்டுக்கிறாங்க. இங்க இப்படிப்பட்ட ஒரு பில்டிங் இங்க இடிச்சு கிடக்குது. இந்த பில்டிங் இடிச்சு இந்த பில்டிங் எப்படி வச்சு இடிச்சுன்னா இங்க எப்படி நோயாளிக்கு தங்கி இருப்பாங்க? இதனால மாசு கட்டுப்படாதா? அரசாங்கம், புதுச்சேரி அரசாங்கம், முதல்வர் இந்த துறையை சரியா கவனிக்கின்றது எங்களோட தாழ்மையான கோரிக்கை வைக்கிறாங்க. அவருடைய துறையில இந்த துறை சரியா இருக்கும் போது இங்க கூடிய மருத்துவர்கள் தான் இங்க தவறு செய்யறாங்க. வரக்கூடிய நோயாளியிடம் தவறான முறையில பேசுறாங்க. மருத்துவரும் சரி, செவிலியரும் சரி, இங்க பணிபுரியக்கூடிய அட்டன்டரும் சரி, ரொம்ப தவறான வார்த்தையில பேசுறாங்க. இன்னைக்கு எல்லாம் அட்டன் பண்ணும் போது என்ன பேசுறாங்கன்னா, உங்க அம்மா என்ன 16 வயசு பொண்ணு, அவங்க முதலமைச்சர் மூலியமா ஐசியூ வைக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கி வராங்க இந்த நோயாளிய உறவினர்கள். அந்த அட்டன் பண்ண அந்த செவிலியர், உங்க அம்மா என்ன 16 வயசு பொண்ணு, அவங்க அம்மா, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நீங்க முதலமைச்சர் சொன்னா நாங்க செஞ்சணுமா அப்படின்ற இந்த வார்த்தையை ஒரு செவிலியர் சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் கேட்டு அட்டன் ட்ரீட்மெண்ட் எந்த ட்ரீட்மெண்டே கிடையாது. டிஸ்சார்ஜ் பண்ணுங்க சொன்ன மருத்துவர் கேட்டதுக்கு இறந்துட்டாங்கன்னு பதில் சொல்றாங்க. அவங்க இறந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இது வரைக்கும் ஆர்எம்எஸ் ஒண்ணு வரவே இல்லை, டிஎம்எஸ் ஒன்னதை காணோம். யாரை கேட்டதுக்கு பதிலே கிடையாது. இது அரசு மருத்துவமனையா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. மக்கள் அரசு மருத்துவமனை வரதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. காரணம் அரசு நம்பிக்கை கிடையாது. இங்க பணிபுரியக்கூடிய செவிலியரும் மருத்துவருக்காக அவங்களுடைய தவறான பேச்சால் தான் இந்த அரசு மருத்துவமனை வரதுக்கு மக்கள் தயங்குறாங்க. புதுச்சேரி மருத்துவமனை ஒரு கட்டத்துல சிறந்த மருத்துவமனையா இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க இந்த மருத்துவமனையை பார்த்தா ஒரு